தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கொளத்தூருக்கு வருகிற போது என்னையே அறியாமல் ஒரு உற்சாகம், ஒரு ஊக்கம், ஒரு எழுச்சி ஏற்படுது. அதுவும் குளத்தூரில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பார்க்க வர்றப்போ அதை விட அதிகமான அளவுக்கு மகிழ்ச்சியும் எழுச்சியும் ஏற்படுது. அதனால தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு 10 நாளைக்கு ஒரு முறையோ வாரத்திற்கு ஒரு முறையோ குளத்தூருக்கு நான் வந்துடுறேன். குளத்தூருக்கு வந்தாலே ஒரு புது எனர்ஜி எனக்கு ஏற்படுது. எனக்காக குளத்தூரை பாதுகாக்கக்கூடியவராக என்னுடைய சார்பில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் இருந்துகிட்டு இருக்கார். குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பணிகளால் முன்மாதிரி தொகுதியாக இதை மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி சொல்கிறதுனால எனக்கு ஏதோ ஒரு சுயநலம், செல்ஃபிஷ்னு நினச்சிடக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் என்னுடைய தொகுதி தான். அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா தொகுதிகளையும் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில் தான் இந்த குளத்தூர் தொகுதியில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம், புதிய காவல்துறை ஆணையர் அலுவலகம், புதிய காவல் நிலையம், புதிய தீயணைப்பு நிலையம், புதிய சாரப்பதிவாளர் அலுவலகம் ஆகியவை விரைவில் அமையவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவும் குளத்தூர் தொகுதிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டோட பல தொகுதிகளுக்கு இது வர இருக்கு. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் தங்களுடைய தொகுதிக்கு தேவையான 10 திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன். அது ஆளுங்கட்சி மட்டும் இல்லை, எதிர்கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் 234 தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவசரமாக உங்கள் தொகுதிக்கு முதற்கட்டமாக ஒரு 10 திட்டங்களை தாங்க, அந்த 10 திட்டங்களை எதை உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அதை இந்த ஆண்டிற்குள் நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்லி அதை அறிவித்து அதை எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் வழங்கி அந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இது இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் கிடையாது, நம்முடைய மாநிலத்தில் மட்டும்தான்.